வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி இப்படி எல்லா சாப்பாட்டு கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ வாங்க இந்த தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ தக்காளி குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வறுத்து அரைச்சி ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குங்க. இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து வறுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா ஒரு பழுத்த தக்காளி பழமாக மீடியம் சைஸில் உள்ளது ஒரு 6 தக்காளி பழம் நறுக்கிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு குழைய வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ வதக்கின பொருள் எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஆறினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்மளோட மசாலா அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ குழம்பு நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பை இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் ஒரு 10 பூண்டு பல்லை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கி விடணும். நம்ம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாடை போய் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டுருங்க. இப்போ குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நல்லா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சோம்னா போதும். நம்ம எல்லாமே வதக்கி அரைச்சி தான் வச்சுருக்கோம். அதனால் ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பராக கமகமன் வாசனையோட நம்மளோட தக்காளி குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சுங்க. இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி பரிமாற வேண்டியதான். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.